ஆஷாட நவராத்திரி அம்மனின் ரகசிய அருள் பொழியும் 9 நாட்கள். அன்பிற்கினிய ஆன்மீக அன்பர்களே, அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நவராத்திரி என்றாலே நமக்கு உடனே நினைவுக்கு வருவது புரட்டாசி மாதத்தில் வரும் சாரதா நவராத்திரி தான். கொலு, சுண்டல், அம்பாள் அலங்காரம், விஜயதசமி இவை அனைத்தும் நமக்கு மிகவும் பரிச்சயமானவை. ஆனால் சாஸ்திரங்களில் அதிகம் பேசப்படாத, பலருக்கும் தெரியாத ஒரு நவராத்திரி உள்ளது. அதுதான் ஆஷாட நவராத்திரி அல்லது குப்த நவராத்திரி என்றும் இதை அழைக்கிறார்கள். குப்த என்றால் ரகசியம் என்று பொருள். ஏன் இதை ரகசிய நவராத்திரி என்று அழைக்கிறார்கள் தெரியுமா? இந்த 9 நாட்களில் என்ன சிறப்பு? ஏன் வராகி அம்மன் வழிபாடு மிகவும் முக்கியமாக கருதப்படுகிறது? இவற்றை பற்றி இன்று நாம் விரிவாக பார்க்கலாம். சக்தி வழிபாட்டு மரபுகளில் வருடம் முழுவதும் பல நவராத்திரிகள் உள்ளன என்று ஆகமங்களும் தாந்திரிக மரபுகளும் குறிப்பிடுகின்றன. அவற்றில் 4 மிகவும் முக்கியமானவை: சைத்திர நவராத்திரி, ஆஷாட நவராத்திரி, சாரதா நவராத்திரி, மா நவராத்திரி. இவற்றில் பொதுமக்களுக்கு அதிகம் தெரிந்தது சாரதா நவராத்திரி மட்டுமே. ஆனால் ஆன்மீக சாதகர்கள் மிகவும் எதிர்பார்ப்பது ஆஷாட நவராத்திரியை தான். ஏன் ஆஷாட நவராத்திரி சிறப்பு வாய்ந்தது தெரியுமா? இந்த காலம் வெளிப்புற கொண்டாட்டத்திற்கானது அல்ல, உள்ளத்தை இறைவனிடம் திருப்பிக் கொள்ளும் காலம் இது. அதனால்தான் இதை குப்த நவராத்திரி என்றும் அழைக்கிறார்கள். இந்த நாட்களில் பல ஸ்ரீவித்யா உபாசகர்கள், சித்தர்கள், தாந்திரிக சாதகர்கள் தீவிர ஜெபம், தியானம், ஓமம், பாராயணம் போன்ற ஆன்மீக சாதனைகளில் ஈடுபடுகிறார்கள். ஆஷாட நவராத்திரி என்றாலே வராகி அம்மன் நினைவிற்கு வருகிறார். வராகி அம்மன் சப்த மாதர்களில் ஒருவர். அவர் சக்தியின் வீர வடிவம். அறியாமை, பயம், எதிர்மறை சக்திகள், மனக்குழப்பம் ஆகியவற்றை அகற்றி தைரியம், பாதுகாப்பு, வெற்றி ஆகியவற்றை அருள்பவள் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். இந்த 9 நாட்களில் என்னென்ன செய்யலாம் தெரியுமா? மிகவும் எளிமையாக வழிபடலாம். தினமும் ஒரு தீபம் ஏற்றுங்கள். அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை செய்யுங்கள். லலிதா சஹஸ்ரநாமம் படியுங்கள். தேவி மகாமத்மியம் பாராயணம் செய்யுங்கள். அம்மன் நாமத்தை பக்தியுடன் ஜெபியுங்கள். மனதை அமைதியாக வைத்து தியானம் செய்யுங்கள். வராகி அம்மனுக்கு பல தாந்திரிக வழிபாட்டு முறைகள் உள்ளன. அவற்றை குரு உபதேசம் இல்லாமல் செய்யக்கூடாது. ஆனால் சாதாரண பக்தர்கள் பக்தியுடன் நாம ஜபம், தீப வழிபாடு, குங்கும அர்ச்சனை, லலிதா சகஸ்ரநாமம் போன்ற வழிபாடுகளை தாராளமாக செய்யலாம். இந்த நவராத்திரி நமக்கு சொல்லும் பாடம் என்ன தெரியுமா? வாழ்க்கையில் வெளிப்புற வெற்றியை விட உள்ளார்ந்த அமைதியே உயர்ந்த செல்வம். மன அமைதி இருந்தால் எல்லா வெற்றிகளும் நம்மை தேடி வரும். அந்த உள்ளார்ந்த சக்தியை எழுப்பும் அரிய காலமே இந்த ஆஷாட நவராத்திரி. அன்பர்களே, இந்த ஆஷாட நவராத்திரியில் அம்மனை முழு நம்பிக்கையுடன் வழிபடுவோம். அவளது அருள் நம் குடும்பத்தை காக்கட்டும். நம் மனதில் தைரியம் பெருகட்டும். அறிவும் ஆன்மீகமும் இறை அருளும் நம் வாழ்வில் மலரட்டும். ஓம் ஸ்ரீ வாராகியை நமக. இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் பகிருங்கள். அம்மனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நீங்கள் ஆஷாட நவராத்திரியை பின்பற்றுபவர்களாக இருந்தால் தினமும் உங்கள் பூஜையின் ஒரு படத்தை நமது கம்யூனிட்டி குரூப்பில் பதிவு செய்யுங்கள். அனைவருக்கும் அன்னையின் அருள் கிட்டட்டும். ஓம் ஸ்ரீ வாராகியை நமக. மகா பெரியவா திருவடிச் சரணம்.